Hey guys, welcome back to our channel. If you are first time என்ன பாக்குறீங்க அப்படினா என்னோட நேம் தரணி and இதுதான் நீங்க first time நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு அந்த bell பட்டனையும் press பண்ணிடுங்க. அப்பதான் next time நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு notifications வரும். So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா Women's Day ஸ்பெஷலா know about me more வீடியோ தான் பார்க்க போறோம். Yes, நான் என்ன பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே சொல்ல போறேன். உங்களுக்கு கதை கேக்குறது பிடிக்காது அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்காதீங்க, போர் அடிக்கும். ஸோ கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா ஜாலியாக சில் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போவே ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நேம்லேருந்து போகலாம். என்னோட நேம் வந்து தரணி. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், என்னோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோட நேம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அமரேஷ்ன்றது வந்து என்னோட டாடி. ஸோ அதனால தான் தரணி அமரேஷ் அப்படின்னு சேனலுக்கு நேம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கூலிங் பற்றி பார்ப்போம். ஸ்கூலிங் வந்து நான் SSKV கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் முடித்தேன். அண்ட் காலேஜ் வந்து SSKV உமன்ஸ் காலேஜில் தான் படித்தேன். அண்ட் டிகிரி வந்து BCom அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணேன். ஸோ டிகிரி கம்ப்ளீட்டட் தான். இப்போ வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், அதுவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் எப்படி ஆனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எப்போ ஆசை வந்தது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். யாராவது எனக்கு மேக்கப் போட்டு விட்டாங்கன்னா ஜாலியாக சமத்தா உட்காந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ நான் அதெல்லாம் அப்படியே பண்ணி ஜாலியாக போட்டுக்கிற ஒரு பொண்ணு தான். பேசிக்காக எல்லா குழந்தைங்களுக்குமே மேக்கப்னா பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அப்படியே வளர மேக்கப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி கொஞ்சமாக நான் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் சேர்ந்தேன். நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா சந்தோஷினி மேம் கிட்ட படித்தேன். தென் வந்து குட்டி ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி 1 day கிளாஸஸ் போடுவாங்கல்ல மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி போய் என்னை நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னுமே வந்து நிறையா அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதுவுமே ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிப்போம். ஸோ மெயினாக நான் எதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன் அப்படின்னா, என்னால் ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நான் அப்போவே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுதான் என்னோட கேரக்டர். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். ஸோ எல்லாமே பேசிக் சின்ன விஷயம் கூட உன்னால் முடியாது, நீ எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா முதல்ல நான் அதை தான் செய்வேன். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுவுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவுமே நான் ஆர்டிஸ்டாக தான் இருக்கேன். ஆர்டர்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆர்டிஸ்ட்மே நான் அப்படி தான் ஆனேன். நீ வரைகிறதுலாம் ஒரு ட்ராயிங்கா, நீலாம் வரைவியா, நிஜமாக சொல்லி நீ நல்லா வரைகிறன்னு அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு லெசனாக இருக்கணும், ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குலாம் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்னே வச்சுப்போமே அப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆர்டிஸ்டாகவே ஆனேன். அண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இப்படி சொல்லலை அப்படின்னா நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லணும். அண்ட் இப்போவும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயிறு பர்ன் ஆகி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேட் மெசேஜ்லாம் எனக்கு வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. நான் நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடையாது. மெசேஜ் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம், போர் அடிக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால பண்ணுறாங்க. நமக்கு வேலை இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு கேர்ளாக இருக்கீங்க, ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போகிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் காலை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சேட் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் அதுக்கெலாம் வந்து பயப்படாதீங்க. என்ன பண்ணிட முடியும் அவங்களால, உங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேச முடியும், அவ்வளோதான். அண்ட் உங்களை பற்றி 4 பேர்கிட்ட அவள் அப்படி எப்படி அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான். இல்லைனா உங்களை வந்து பேட் மெசேஜில் அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு இருக்க ஒரே வீக்னஸ் அது மட்டும்தான். அந்த மாதிரி நம்மளை தப்பாக பேசும்போது மட்டும்தான் நம்ம வந்து உடஞ்சி போவோன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணி நம்மளை வந்து உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்போ தான் உடையக்கூடாது. ஈவன் மோர் ஸ்ட்ராங்கராக நம்ம எழுந்து நிற்கணும். ஸோ எழுந்து நின்று நம்ம திருப்பி அடிப்போம்னா அது வந்து அவங்க கிட்ட போயிட்டு முடிய பிடிச்சி சண்டை போடுறது அப்படி கிடையாது. ஸோ நம்மளோட சக்ஸஸ் தான், நம்மளோட ஹைட்ஸ், நம்ம எவ்வளோ ஹைட்ஸ் போகிறோமோ அதுதான் அவங்களுக்கு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும். நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து காட்டணும். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்பவுமே வந்து யாராவது உங்களை வந்து உங்களால் முடியாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால்
அவங்கள நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இப்போ நான் சக்ஸஸ் ஆகிட்டேனா எதுக்கு நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. அண்ட் என்னோட சக்ஸஸ்க்காக தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமாவும் ஓடுவேன். ஸோ அதுதான் உங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் பாசிட்டிவாக இருந்து உங்களையும் பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து நான் எதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் எதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி உட்காந்து பேச பிடிக்கும். என்னை வந்து ஃபிலிம் பண்ணிக்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கும் சொல்லி தருவேன் இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்கும். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவும் தான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம். கண்டிப்பாக நான் வந்து என்னோட worst எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிரைடல் மேக்கப், worst எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்டிஸ்ட் லைஃப் எல்லாமே நான் வந்து ரெகுலராக நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ட்ராயிங்காக தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணட்டுமா இல்லை இதுலேயே ஷார்ட்ஸ் மாதிரி போடட்டுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ட்ராயிங்ஸுமே நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக எல்லா கேர்ள்ஸ்க்காகவும் தான் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வந்து உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதை பண்ணுற, உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ வந்து மேரேஜ் ஆகி போக போகிற, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போக போகிற, எதுக்கு இதெல்லாம் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்கள நம்ப வேணாம், உங்களை நம்புங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மேரேஜ் ஆகி போக தான் போகிறோம், இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது இவ்வளோ அப்படிலாம் கிடையாது. ஒரு ரூபாய்னாலும் அது என்னோட மணி அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கோ இல்லை நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கோ செய்யும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து எதுலேயுமே வராது. உங்களுக்கே நீங்கள் எதனா வாங்கிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களோட மணி என்னோட மணி அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் என்னோட ஃபேவரட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ இதுதான் என்னோட ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இந்த கோட்ஸ் தான் வந்து என்ன மூவ் பண்ணுதுன்னே நான் சொல்வேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம கண்டிப்பாக ஆகும். அண்ட் நம்ம யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண வேணாம். லைக் எப்படி சொல்கிறேன்னா, அவள் வளர்ந்துட்டா நம்ம இப்படியே இருக்கோம் அப்படி கிடையாது. அவங்க ஹார்ட் ஒர்க்னால அவங்க முன்னாடி போகிறாங்க, நம்மளும் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்மளும் முன்னாடி போவோம். அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க் போட்டுமே நீங்கள் அவங்கள விட பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும், அதில் அவங்க வளர்றாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சது பண்ணுறீங்கன்னா ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். லைக் எல்லாருமே சொன்னாங்க, நான் சின்ன வயசுல வந்து நல்லா படிக்கிற ஒரு கிட்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எல்லாருமே சொன்னாங்க உனக்குலாம் வந்து ஒன்றுமே வராது, நீலாம் வேஸ்ட்டு, என்ன புரியோ அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு பொசிஷனில், லைக் நான் ரொம்ப பெரிய பொசிஷன்லாம் இன்னும் போல. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ 1 ரூபீனா கூட அது என்னோட மணின்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நீலாம் என்ன ஆவியோ அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன்ல, அதுவே எனக்கு ஹாப்பினஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் ட்ராயிங் பண்ணி அதை வந்து கொடுக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் வந்துச்சு. நாட் வெயிட் வந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். லைக் என்னாலையும் முடியும் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சதே அந்த ஸ்டேஜில் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி உங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் நான் நிறைய தான் பேசியிருக்கேன், கரெக்டாக பேசியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஹாப்பி ஹியூமன்ஸ் டே. ஸோ அவ்வளோதான்.